இந்த கேஷ்யூ நட்டு இந்த நெய் இதெல்லாம் போட்டிருக்கேன்ல, அது வாசனை ரொம்ப மணக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கோகோனட் ஆயிலில் வச்சா தான் நல்லா மணமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயில் எடுத்தால் போதும். ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து ஒன்றும் பாதியாக மிக்சியில் போட்டு நான் கொரகரப்பாக இடித்து எடுத்துருக்கேன். நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியாக இருந்தால் தான் டேஸ்ட் ஆகிடும். நல்லா வதக்கி விட்டுக்கிடணும். இந்த ஆயிலெல்லாம் வேக விடும்போது வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் கறியை விடக்கூடாது. கரிஞ்ச கிரேவியெல்லாம் டேஸ்ட் இருக்காது. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட கறிவேப்பிலையும் போட்டுவிடுங்க. கறிவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலை, புதினா இலை தான். ஆனால் இன்னும் கொஞ்சமாக சின்னதாக சாப் பண்ணி போடும்போது நல்லா இருக்கும். நான் கட்டி வச்சுதானே கட் பண்ணி போட்டுட்டேன். கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த ஆயில்லையே அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே 2 தக்காளி பழம் பேஸ்ட்டு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். இதையும் போட்டுடலாம். காரத்துக்கு தகுந்தபடி 1 டீஸ்பூன் வத்தல் மிளகா பொடி. இங்கே எல்லாருக்கும் நல்லா காரமாக இந்த ஆயிலே இந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரும். அப்போ மசாலா பச்சை வாசனை போயிடுச்சுன்னு அர்த்தம். மீடியம் எல்லாரையும் இப்போ சிக்கன் பீஸ் எல்லாம் ஒரு 4 பீஸ் நான் பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதை போட்டாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் போட்டிருந்தேன் மசாலா போடும்போது. இப்போ ஆனில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 1/2 கப் தண்ணி இதில் சேர்க்க போகிறோம். கொதிச்ச தண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம். கொதிச்ச வெந்நி விடும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இது கூட மல்லி இலை போட்டு விடலாம். போட்டு விட்டு நல்லா வேகட்டு மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தாளித்து கொட்டிட்டோம்னா இந்த கிரேவி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கீ சேர்த்துட்டோம். கீ சேர்த்துட்டு அது நல்லா பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது எடுத்துடலாம். நம்ம இப்போவே நல்ல வாசனை கொடுக்குது. சூப்பர் மனம். இப்போ நம்ம ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுலாம். நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கும் மாற்றி